சொல்லி வந்து இந்த மத்தி பானிபூரி சாப்பிட கூட்டி வந்திருக்காங்க. பானிபூரிலாம் வாங்கி தர மாட்டோம் நானு. நம்ம வீடியோவை பார்த்தாங்க. அண்ணா வந்து ப்ரொஃபஷனலா பூன்கேங்ல வந்து இருந்து எல்லாம் பண்ணாங்க. நாங்க வந்து அன்ப்ரொஃபஷனலா எல்லாமே பண்ணுவோம். லுக் எரிச்சது பூன்கேங்ல. நீ என்ன தேதியானா இப்படியும் பார்த்தேன் தேடவே. அது எப்படியோ நான் தேடாம இருப்பேன். நான் இங்க இல்லனாலும் உன்னை நான் தேடுவேன். எப்படின்னு சொல்லு. எப்படி? ஏன்னா என் மனசு உன்னை தேடும் பேபி. அந்த இடத்துல நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குட் நியூஸ். என்ன தெரியுமா? அண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச தேசி நான் வாங்கி தர போறேன். தேசியா? தேசினா என்ன? தேசினா சோ இப்போ நீங்க இங்க இருந்து எங்க போறீங்க? கார்டன்ஸ் பை தி பே. ஓகே. அங்க இருந்து எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சிங்கப்பூர் வந்தாலும் அடுத்து சாப்பிட தான் போறோம். சரி வாங்க போலாம். இந்த ஸோ மக்களே நாங்கள் வந்து இப்போ எல்ஆர்டியில் வந்தாச்சு. அது எங்களை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து அண்ணா எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க போயிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ அது எங்கெங்கே என்னங்கிறது உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறோம். வாங்க. இன்பிட்வீன் ஃப்ரீயாக அது சொல்லியே ஆகணும். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாருமே ஆக்சுவலா நாங்க எல்லாருமே நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கலர் கோஆர்டினேட்டட் ட்ரெஸ் பண்ணிருப்போம். நாங்க சின்சியரா எஃபோர்ட்ஸ் எடுப்போம். சோ பாக்குற மக்கள் அத பாராட்டுனீங்க. நம்ம ஹாப்பி. ஓகே. எல்லா ட்ரெஸ்ஸையும் இப்போ கொஞ்ச நேரத்துல காட்டிடுவோம். யா. ஓகே. ஃபேமிலி யுனைட்டட் பை ஹார்ட்ஸ், டேஸ்ட், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இங்க நாங்க. அந்த தலைவர் எப்படி இருக்காருங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. தலைவர் இருங்க உங்களை ஃபுல்லா காட்டுறேன். அண்ட் இதை சொல்லியே ஆகணும். சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்ஸ் எல்லா மெட்ரோலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ட்ரெயின்லேருந்து வெளில வரவங்க அப்படி போகிறது, ட்ரெயின்குள்ளே போகிறவங்க இது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அருணும் ஃபாலோ பண்ணுறான், நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஆமாம், சிங்கப்பூர் இஸ் அ ஃபைன் சிட்டி. நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்தாச்சு. அருண் ரெடியா? எஸ், செல்லலாமா? வாங்க போகலாம். ஸோ மக்களே ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சலாம் நாங்கள் ட்ரெயினில் ஏறல. ஏன்னா இங்கே யாருமே அடிச்சு பிடிச்சி ஏற மாட்டுறாங்க. அழகாக க்யூவில் நின்று பொறுமையாக ஏறினாங்க. எல்லாரும் அழகாக தானே வந்தாங்க. யாரும் அடிச்சு பிடிச்சி வந்தாங்களா? இல்லை. ஸோ எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உள்ளே வந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் பூங்கோலில் ட்ரெயின் ஏறியாச்சு. அவுட்ரம் பார்க் போகிறோம். அங்கேருந்து ஹார்பர் ஃப்ரண்ட் போயிட்டு அப்படியே மெரினா பே சாண்ட்ஸை பார்க்குறோம். அப்புறம் வேற என்ன பார்க்க போகிறோம்? கார்டன்ஸ் பை தி பே பார்க்க போறோம். அவதார் ட்ரீ இருந்துச்சுன்னா பார்க்க போறோம். அவதார் இருந்தா அதையும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்மள பார்த்துக்க போறோம் எல்லா இடத்துலயும். ஆமா, நம்மளோட அவதாரை நம்ம எல்லா பக்கமும் பார்க்க போறோம். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு எக்ஸைட்டட் ட்ரீட்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அண்ணாவும் அண்ணியும் இது செம்மையா இருக்கும். நிலநவீரன் இதை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். ஒகக்குள்ளையா? ஆமா. இன்னொரு ஸ்டேஷன் தெரியுமா? எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அதனால அண்ணா அண்ணி நிலநவீரன் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. சிங்கப்பூர்ல தமிழ் அனௌன்ஸ்மெண்ட். தமிழ் நேஷனல் லாங்குவேஜ் தாங்க. அப்படியா? சரி. நம்ம அண்ணா சொன்னாங்க 4 நேஷனல் லாங்குவேஜ் தாங்க. சைனீஸ், இங்கிலீஷ், மலாய் அண்ட் தமிழ். நாலுமே இங்க நேஷனல் லாங்குவேஜ். அப்ப காமெடியா பண்ணாம சிரிச்சா ஏய் ஓரமா நில்றா அப்படியே சொல்லுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க அப்படின்னு அவங்க அழகா சொல்லுவாங்க. இல்ல அவங்க தமிழே அழகா தூய தமிழ்ல சொல்றாங்கல்ல, அது ஒரு காமெடியா. உங்களுக்கு தமிழ் அழகா பேசினா காமெடி. உங்களுக்கு எப்படி பேசணும்? ஆக்சுவலி இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா ட்ரெயின்ல இப்ப தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அடுத்து இந்த இடம் வரும், எல்லாரும் ஓரமா நில்லுங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கேளுங்களேன். கொள்ளுங்கள். ஓகே, கவனத்தில் கொள்ளுங்கள். நிலன், சிங்கப்பூர்ல மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் அதிகமா பேசுவாங்க தெரியுமா உனக்கு? மலாய், இங்கிலீஷ், சைனீஸ், தமிழ். இந்த மாதிரி 4 லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, இதுல உனக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? உனக்கு ரிவர்ஸ் லாங்குவேஜ் தெரியுமா? தமிழ் மட்டும் தான் தெரியும். கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியா படிக்க வச்சிருக்கேன். ஓகே, என்ன நவீன எந்த கிரீன் லைட்டா கேட்டா? எந்த கிரீன் லைட் கேட்டா? ஓ, அந்த கிரீன் லைட்டா? வைஷு, அது என்னங்கறத பிள்ளைகிட்ட தெளிவா சொல்லிடு. இங்க பாரு, ரெட் லைட் எரியுதுல, ரெட் லைட் எரியுது. நம்ம இப்ப நிக்கிற ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் வரையும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எவ்வளவு கிரீன் இருக்கோ அந்த ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம இன்னும் போகணும். ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம போய் நிக்க அந்த கலர் ரெட்டா மாறி அது அணைஞ்சிரும். அணைஞ்சா மட்டும் அந்த இடத்துக்கு போக மாட்டோம். இந்த மாதிரி கதவை திறந்து மூடுறதுக்குள்ள நாமளும் வெளில போயிடணும். ஓகேயா? ஓகே, போயிடுவியா? இங்க மூஞ்ச காட்டு.
சிங்கப்பூர் வந்தாலும் கண்ணாடி போட்டா நீனும் சிங்கப்பூரியனடா. ராஜு மேரேஜ் டிப்ஸ். ஒரு மேரேஜ் என்னடா மூஞ்சி மாறிடுச்சு. என்கிட்ட வந்தாலே மேரேஜ் டிப்ஸ் தான். என்னால முடியலடா. போ 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 போடா. நவீனன் பயந்துட்ட தானே ஃப்ரண்ட்ல என்னத்த ஏன்டா ஓடியாந்த புகை தெரிஞ்சிச்சா? அதுதான்டா ட்ரெயின் போற ட்ராக்கு. ஸோ குழந்தைங்களை எங்கே அழைச்சிட்டு போகிறோங்கிறத வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்கெல்லாம் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஓகே, எங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஃப்ரீயாக இருக்கிறது வந்து ஃப்ரீயாகவே ஒரு கூகுள் தான், அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கூகுள் கொஞ்சம் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுது சிங்கப்பூர்ல. சரி சொல்லு. ஸோ வந்து இவ்வளோ இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறோமே, அவங்க டயர்ட் ஆகிட்டாங்களா? இல்லைன்னு வந்து ஆச்சரியம் ஊட்டுற வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, படுக்கிற நேரம் நல்லா டீப்பாக தூங்கிடுறாங்க. நவிலன் நிலன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்து டுபுக்குன்னு எழுந்து உட்காந்துட்டான். என்னம்மா இன்னைக்கு என்ன அஜெண்டா? ஆமா, ஒரு ஆர்வம் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ற வயசுல கூட்டிட்டு வரணும்னு நாங்க எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு தோணுது. இதுக்கு முன்னே வந்திருக்கலாம், பட் ரொம்ப குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. மெமரி இருந்திருக்காது. ஸோ நாங்க வெயிட் பண்ணி வந்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிச்சு. அப்பாடா கரெக்டான ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ யா வாங்க. எங்க இங்க நீ என்ன தேடியா தான் இப்படி பார்த்தேன். அது எப்படியோ நான் தேடாம இருப்பேன், கண்ணு தேடிட்டே தான் இருக்கும். ஆனா நான் இங்க இல்லனாலும் உன்னை நான் தேடுவேன். எப்படி சொல்லு? எப்படி? ஏன்னா என் மனசு உன்னை தேடும் பேபி. அந்த இடத்துல நீ இருக்கணும். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன குட் நியூஸ்? ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா? ட்ரெயின் இங்க மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல. ஏன்னா இங்க ட்ரெயின் ஸ்டேஷனே இல்லையா? ஆமா, நாம வந்து இப்போ தேசி குடிக்க போறோம். ரேசிங் போறோமா? தேசி குடிக்க போறோம். ஏசி குடிக்க போறோமா? தேசி குடிக்க போறோம். தேசி குடிக்க போறோம். தேசினா அதான் எனக்கு தெரியல. ராஜு சொன்னா. ராஜு அது என்ன குட் நியூஸ்? நம்மள தேசி குடிக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன தெரியுமா? அண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச தேசி நான் வாங்கி தர போறேன். தேசியா? தேசினா என்ன? தேசினா சிங்கப்பூர்ல டீ வந்து டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்கு. KO அப்படின்னா வெறும் டீ வித்அவுட் மில்க். ஓகே. தேசி அப்படின்னா டீ வித் கண்டென்ஸ் மில்க். ஏய், நீ எந்த டீ வேணா வாங்கி கொடு. ஃப்ரீயா போற டீ மாதிரி வருமா? ஃப்ரீயா போற டீ மாதிரி இருக்காது. சிங்கப்பூர் டீ நல்லா இருக்கும், ஃபேமஸான டீ. ஓகேவா? ஆனா உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் பிடிக்காது. ஐயோ, சாப்பிட சாப்பிட பிடிச்சிரும். மக்களே, இந்த ட்ரெயின் அவங்க தான் ஓட்டுறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாமளும் அதை நம்ப வச்சிருவோம். சூப்பரா ஓட்டுறீங்கடா, ஓடுங்க. அடுத்த ஸ்டாப் வந்துடும் சொல்லுங்கடா. அண்ணே நிப்பாட்டலாம். டிரைவர் சார், என்ன ஸ்டாப்பிங் வந்திருக்கோம் இப்போ? சிங்கப்பூருடைய ஃபேமஸான தேசியை தான் அடுத்து நான் வாங்கி கொடுக்க போறேன். தேசினா தெரியுமா? தேனா தேநீர். இதெல்லாம் தேன் வருது. ஆமாமா, தேநீர். அதிகோ டீ. டீங்கிறது தான் டீ. தேநீர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சாயாங்கன்னா லவ். தேசி. ஓகே, தேசி. சி அப்படின்னா வந்துட்டு வித் மில்க். இது வந்து சிங்கப்பூருக்கான கோட் வேர்ட்ஸ் இருக்கு. டீ வாங்கணும் அப்படின்னா இவங்கள்ட்ட நீ நார்மலா போய் டீன்னு கேட்டீங்கன்னா வெறும் டீ தண்ணி மட்டும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுல வந்து பால் இருக்காது. பாலோட வேணும்னா தேசின்னு கேட்கணும். அதே மாதிரிதான் கோபி. கோபி அப்படின்னா காஃபி. கோபி ஆபீஸ் எப்படி சொல்லுவாங்க? அது வந்து மலையாளம். இது வந்து மலாய். மலாய் தான் இருக்கு. சோ கோபிஓ அப்படின்னா வந்து நார்மல் காஃபி மட்டும். கோபி சி அப்படின்னா என்ன? கோபி சீனா டீயும் காஃபியும் மிக்ஸ் பண்ணது இல்லையா? சீனா பால், பால் ஊத்த காஃபி. தேசினா டீ வித் மில்க். அப்படின்னா கோபினா என்னது? தோரம் பருப்புக்கும் உளுத்த பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கள்ட்ட நீ இதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு தோரம் பருப்பு உளுத்த பருப்பு எல்லாம் தெரியும். இன்னொன்னு காஃபி வித் டிடி பாத்துருக்கீங்க. காஃபி வித் மில்க், டீ வித் மில்க். எதுக்கு நான் நூறு சாப்பிட்டுருக்கேன்னா அழகா எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. இங்க வந்து அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு குடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து நேரா அடுத்த மெரினா பே சான்ஸ் போறோம். கார்டன்ஸ் பை தி பே. ஏதோ ஒன்று காஃபியோ டீயோ, கார்டன்ஸ் பையோ மெரினா பே சான்ஸோ
மெயினா இப்ப எதுக்கு டீ குடிக்க போறோம்? அண்ணி பிறந்தனால தலைவலியான என் பொண்டாட்டி கூட வந்திருக்கு, அதனால எனக்கு ஒரு டீ குடிக்கிறேன் அப்படி கிடையாது. அது ஓம் பொண்டாட்டி என்ன காட்டிடாதீங்கடா. என்னோட அழகான பொண்டாட்டிக்கு தலைவலி அப்படிங்கறதுனால நம்ம எல்லாரும் போய் பேசி குடிக்க போறோம். நீங்க 2-3 நாளா போட்டோம்ல, அதுல வந்து எனக்கு நிறைய டெய்லி வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டும் இந்த பிங்க் மெசேஞ்சர்ல பிங்க் வந்து ஜாஸ்தி ஆகும். எப்பவுமே அண்ணன் போட்டோ போட்டா அதுல இன்னைக்கு காலைல ஒரு பிங்க், அண்ணி யுவர் ஃபேஸ் லுக்ஸ் சேம் சின்ஸ் ஸ்கூல். அதாவது நேத்து நான் ஆன்டி சொன்னதுக்கு இது கவுண்டர். சில ஃபேன் பேஜஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட கேட்டோம்னா எல்லாமே கிடைக்கும். எனக்கு இந்த ஹாசினி மாதிரி ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கா 1.5 மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வயசு வந்து இந்த இந்தியன் ஃபுட் சாப்பிடறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல்ல. ஆமா, சந்தோஷம் குடுக்கறதுக்கு முன்னாடி மத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் கொண்டு போனா இருக்கும். ஓகே, இந்தியன் ஃபுட் சாப்பிடறதுக்கு முன்னாடி லோக்கல் ஃபுட் ட்ரை பண்றேன். ஓகே, இறங்குங்க. பிரியா, நாம எதுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சேன். ராஜு கிட்ட கேளு. நம்ம 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி எதுக்காக வந்துக்கிறோம்? டீ குடிக்க போறோம். தேசி குடிக்க போறோம். டீ கிடையாது, தேசி குடிக்க போறோம். பானிபூரி வேணுமா இதுக்கு? வேணாம், உனக்கு நான் வந்து லோக்கல் ஃபுட் தான் வாங்கி தரேன். இது டம்ப்ளிங் சாப்பிடலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்து கார்டன்ஸ் பை த வே வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் vlog நான் இதோட முடிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து அங்கே போய் காட்டலாம் நான் நினச்சோம். பட் இதுவே 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சு. அதனால வந்து எதுக்காக வந்திருக்கோம், காஃபிக்கா டீக்காங்கிறது நீங்கள் வந்து உள்ள அந்த ஆன்சர்ஸை கேட்டிருப்பீங்க, சாரி கொஷின்ஸை கேட்டிருப்பீங்க. பட் எதுங்கிறது அடுத்த vlogல உங்களுக்கு தெரியும். பட் இந்த vlogல இதை நாங்கள் சொல்லி முடிச்சு. என்னடா ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்ன சொல்லுங்க, ஒரு டீ வாங்கி கொடுக்கவாடா இவ்வளவு தூரம் எங்களை டிராவல் பண்ணி கூட்டி வரீங்க? இது வந்து நான் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, நீங்களே நினைக்க வச்சுடாதீங்க. வீடியோ பார்க்குற மக்களே எல்லாருமே அவங்கள ஊருக்கு கூட்டு போறோம்னு போய் சொல்லி வந்து இந்த மாதிரி பானிபூரி சாப்பிட கூட்டு வந்திருக்காங்க. பானிபூரிலாம் வாங்கி தர மாட்டோம். நான் வீடியோவை பார்க்காதீங்க மக்களே. வீடியோக்கு ஃபினிஷிங் கொடுக்க வந்தால் வீடியோவை பார்க்காதீங்கன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான். மக்களே, நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோங்கிறது நவீனனுக்கே தெரியல. அதுதான் சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் தான் இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். தெரியாதுடா உனக்கு அந்த சர்ப்ரைஸா? சரிடா, அந்த சர்ப்ரைஸா அடுத்த வீடியோவில் வந்து என்னங்கிறத சொல்கிறோம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள்.